அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் எமோஷ்னல். எப்பயுமே வந்து எமோஷ்னலாக அவர் ரொம்ப பாண்டிங்கில் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பாண்டிங்கில் இருக்கவங்கள பார்த்தா அவருக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிடுவார். அந்த மாதிரி வெளியில் வரும்போது ஒரு ஷாக் தான் அவருக்கு. ஆடியன்ஸ் கூட உட்காந்து அவங்க உட்காந்துருக்கும் போது ஒரு ஒரு ஷாக் அவங்களுக்கு. ஜெஃப்ரிலாம் மிஸ் பண்ண மாட்டார். ஜெஃப்ரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார் மேக்ஸிமம் பீப்புளை. 3 ஸ்டார்ஸ். ஸோ எனக்கு என்ன ஒரு ரொம்ப ஆசைன்னா, மார்னிங் அப்படியே எழுந்துக்கும் போதே ஃபேமிலி முடிஞ்சா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இந்த வாரம் நடக்கணும். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ணு சரி பண்ணாலும் தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு ஏன் கிளாஸ் போகும்? முத்துக்குமரன் தப்பு பண்ணா கிளாஸ் பண்ண மாட்டீங்க. விஷால் வந்து ஒரு குறிப்பிட்ட மிடில் டைம் வரைக்கும், அதாவது சௌந்தர்யாவை பேக் ஃபிட்டிங் பண்ணாம இருந்த வரைக்கும் அவருக்கு ஒரு கிளாப்ஸ் இருந்தது. அந்த அந்த கிளாப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஷாலுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா இப்பவும் ஒரு பொண்ணுக்கு வந்து, சௌந்தர்யான்ற பொண்ணுக்கு வந்து ஃபுல் கிளாப்ஸ் வருது அப்படின்னா என்னால அதை ஏத்துக்க முடியாது. அது ஆர்கானிக் கிளாப்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் கம்பேர் பண்ணல. ஆனா கமல் சார் இருந்திருந்தால் இது வேற மாதிரி இருந்தது. கமல் சார் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு யார் ஃபேவரட்னு கேட்டா எனக்கு எல்லாருமே ஃபேவரட் தான் அப்படின்னு சொல்லுவார். அவரை மாதிரி இவர் இருக்கணும்னு நினைக்கல. அவரோட பர்சனாலிட்டி இவருன்னு நான் சொல்லலை. இவருக்கு ஒரு மைண்டு, அவருக்கு ஒரு மைண்டு. ஜாக்லின் அழுத ஜாலியா இருக்கு, ஜாக்லின் நின்னா ஜாலியா இருக்கு, ஜாக்லின் ரோஸ் வாங்கினா ஜாலியா இருக்கு. சௌந்தர்யா எப்படி ஆயிட்டாங்கன்னா விஷாலோடைய பப்பட் ஆயிட்டாங்க. அட்டென்ஷன் சீக்கிங், அதுதான் வந்து அன்ஷிதா அந்த இடத்துல வந்து பண்றாங்க. அட்டென்ஷன் சீக் பண்ணி அன்பு பாசம் அப்படியே புழிஞ்சு தள்ளுறாங்க. ஆனா அது வந்து வெளிப்படையா வேற ஒரு விஷயத்துல தெரிஞ்சு. ஜாக்லின் அசின் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இவங்க வந்து ஜாக்லின் எனக்கு காலை எடு, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லாம டைரக்டா கேப்டன் கூப்பிடும்போது அப்ப கூட ஜாக்லின் அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு காலை தூக்கிட்டாங்க. 12வது வாரம் இது உள்ள இருந்து யோசிக்கல பாருங்க. 12 வாரம் இவங்க நாமினேட் ஆயிருக்கான், ஆனா வெளியில போல. அப்ப இவளுக்கு வெளியில எப்படி பேர் இருக்குன்றத கூட. ஹாய் ஹலோ வெல்கம் டு பிக் பாஸ் விசஸ் பிரியா. வணக்கம் மேம். வணக்கம். வீக்கெண்ட் எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலை டார்கெட் பண்ணி போன மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, விஷாலை ரோஸ்ட் பண்ண அளவுக்கு முத்துக்குமரனை ரோஸ்ட் பண்ணலையோ. ஃபுல் எபிசோடுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலை டார்கெட் பண்ண மாதிரியே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, விஷால் வந்து கேப்டன்சி ரன் பண்ணாரு. இவர் வந்து கேப்டன்சி டாஸ்க்காக விளையாடி இந்த மாதிரி ஆனாரு. பட் விஷாலை ரோஸ்ட் பண்ண அளவுக்கு முத்துக்குமரனுக்கு பண்ணியிருக்கணும். ஆனால் அது பண்ணாததுக்கு காரணம் ஒருவேளை ஹோஸ்டோட ஃபேவரட்டாக முத்துக்குமரன் இருக்காரோ என்னமோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அன்அஃபிஷியலையே பார்த்தோம்னா முத்துக்குமரனோட ஓட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து அஃபிஷியல்லையும் அவர் இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி டைம்ல சொல்லிட்டு ஏதாவது நம்மள அவர் ரோஸ்ட் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுச்சுவேஷன்ல அவர் மைண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப லோ, ஆல்ரெடி 3 நாள் ரொம்ப லோவா ஆயிட்டாரு முத்துக்குமரன். ஸோ இதுக்கப்புறமாவும் லோ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசினாரா, தம்பி எழுந்துடா வேலையை பாருடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மேலோட்டமா கண்டிச்சா மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரோஸ்ட் பண்ணாம இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தீபக்கா நான் கேட்கும் போதும் ஒரு அசைவு கூட இல்லாம நின்னது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவர் சொல்ற அந்த ஒரு விஷயம் ஏத்துக்க முடியல. அவர் கான்சியஸ் இல்லாம வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, இப்போ இங்க கேம் விளையாடிட்டு இருக்கிறது யாரு? இப்போ ஜெஃப்ரியோட பாலை தட்டி விட்டது முத்துக்குமரன். அப்போ அந்த முடிஞ்சு இது வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த 2 மினிட்ஸ் நீங்க என்னென்ன யோசிச்சிருப்பீங்க? இதுதான் எனக்கு. சரி, அப்படி அப்படி ஹோஸ்ட் வந்து தட்டி கொடுத்தாலுமே ஹோஸ்ட்டுமே ஒரு விஷயத்த சொன்னாரு. நீங்க சரி, நீங்க ஞாபகம் இல்லாம ஏதோ ஒரு ஞாபகத்துல நீங்க அங்க நின்றுட்டு இருக்கீங்க, உங்க கான்சியஸ் இங்க இல்ல அப்படின்னா 4வது வாட்டி அவங்க விளையாடுறாங்கன்றதை நீங்க ஏன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத அவர் கேட்டார். கரெக்டான கேள்வி அது. அதுக்கு முத்துக்குமரன் கிட்ட அவ்வளவு சரியான ஒரு பதில் வரல. இந்த டாபிக் எடுத்தாலே வந்து எல்லாருமே அந்த அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து நிறைய பேர் வந்து அதை அட்ரஸ் பண்ணி கேட்டுட்டே தான் இருந்தாங்க வீட்டுக்குள்ள. ஆனா அது எதுவுமே வந்து அவர் சொல்ற அந்த ஒரு விஷயத்துல அவர் வந்து இல்ல, எனக்கு வந்து அந்த இடத்துல நான் வேற திங்கிங்ல இருந்தேன் இப்படியே தான் சொல்றாரு. ஆனா முத்துக்குமரனை எல்லா கேம்லயும் அந்த மாதிரி அந்த அந்த வீட்டுல இருக்க கண்டஸ்டன்ஸ் பார்க்கல. நாங்களுமே வந்து அந்த மாதிரி வெளியில இருந்து மக்களுமே அப்படி பார்க்கல அவரை.
அந்த மாதிரி அவர் பண்றதுக்கான காரணம் அது அவருடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அவர் உண்மையை சொன்ன மாதிரி ஹோஸ்ட்கிட்டயுமே அவர் உண்மையை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அது அவர் வெளியில வந்தாதான் மேபி அது ஓப்பன் அப் ஆவார். இவ்வளவு சின்ன விஷயமா விஜய் சேதுபதி சார் இதை எடுத்துட்டு இருக்காரு. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே எபிசோட்ல இருந்து ப்ரொமோல இருந்து ஃபுல்லா டார்கெட் பண்ணது முத்துக்குமரன். அவ்வளோ பெரிய இஷ்யூ அதை காமிச்சிருக்க வேண்டாமே. இந்த பக்கம் முத்துக்குமரன் ஃபீல் பண்ற மாதிரி, பிக் பாஸ் வார்ன் பண்ற மாதிரி ரிப்பீட்டடா அதவே தான் காமிச்சாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இவர் பிக் பாஸே வந்து சரியா பிக் பாஸ் ஆன விஷயத்த மக்களுக்கு கன்வே பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு விஜய் சேதுபதி அண்ணா. ஏன்னா அங்கே ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. அவர் எவ்வளோ கோவத்தில் இருந்தால் யாருக்கெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு நினப்பு இருக்கோ அவங்க வெளியில் கதவை திறக்கிற எல்லாரும் வெளியில் போங்கன்னு சொல்கிறாரு. அவர் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காரு. ஆனால் இவர் நேற்று பேசும்போது எனக்கே ஷாக்கு. என்னடா இது பிக் பாஸுமே அந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு குரல், அந்த குரல் தான் வீட்டையே ஆளுது. அந்த இந்த ஷோக்கான குரல் அதுதான். அந்த குரல்னால தான் எல்லாருமே அந்த ஷோவை பார்க்குறாங்க. ஒரு ஹோஸ்ட்டை தாண்டி அதை பார்க்கறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா ஹோஸ்ட் பயாஸ்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த குரல் பயாஸ்டாக இருக்காது எப்பயுமே. எல்லா சீசன்ஸ்லையுமே சொல்கிறேன். அப்போ அந்த குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னா அவரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இருக்கும்ல அந்த ஒரு பர்சனுக்குமே. அவர் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, உங்கள் விளையாட்டை உங்களுக்குள்ளே விளையாடிக்காம என் கிட்ட விளையாடாதீங்க அப்படிங்கிறாரு. தென் நான் உங்ககிட்ட சந்தோஷமா பேசினாலும் கோவமா பேசினாலும் என்றைக்குமே என் கடமையிலேருந்து நான் மீறினது கிடையாது அப்படின்னும் போது இது ரொம்ப சீரியஸான டாபிக். இது நீங்கள் விளையாட்டா எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லும்போது ஹோஸ்ட்டுமே அது விளையாட்டா வந்து சொல்றாரு, பிக் பாஸ் கோவம் வந்துச்சு போல அதான் இப்படி சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும்போது இவரோட ஓப்பன் ஆஃப் ஸ்பீக்கிங்ல இவர் பேசுறாரு. பட் அது ரொம்ப கேஷுவலா போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு கேப்டன்சிக்கு அவ்வளோ ஹார்ஷா பேசின மாதிரி இதுக்குமே ஹார்ஷா கண்டிச்சிருக்கணும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் கம்பேர் பண்ணல. ஆனா கமல் சார் இருந்திருந்தால் இது வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா மயக்க மாட்டுங்கன்னு ஒரு சீசன்ல ரொம்ப ஓவர் லென்த்தா போகும்போது அந்த சீசன்ல பிக் பாஸை மதிக்கலன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. பிக் பாஸ் அதுக்கப்புறம் பேசல. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் பிக் பாஸ்க்காக பேசினாரு. பேசி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிக் பாஸ் சாரி அப்படின்னாரு. கமல் சார் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் வந்தது. அப்போ அந்த அளவுக்கு அந்த குரலுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க மக்களா இருக்கட்டும், ஆண்டவராகட்டும், இவங்க எல்லாருமே. அப்போ இந்த இடத்துல இவர் அதை பேசலையேனும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அன்ஷிதா பத்தி பேசும்போது அன்ஷிதா ஆகட்டும் விஷால் ஆகட்டும் 2 பேருமே அழுகுற மாதிரி போயிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அழுதுதான் ஆகணும். மற்றவங்க அழும்போது ஜாலியா இருக்குல்ல. ஜாக்லின் அழுதா ஜாலியா இருக்கு, ஜாக்லின் நின்னா ஜாலியா இருக்கு, ஜாக்லின் ரோஸ்ட் வாங்கினா ஜாலியா இருக்கு. ஜாக்லின் நீ ஏதாவது ஒரு கருத்து சொன்னா இப்படி சிரிக்கிறியே, இப்படி சிரிக்கிறியே, வாயில கை வச்சு சிரிக்கிறியே விஷால். எங்களுக்குலாம் இது செம்ம ஜாலியா இருந்தது. வீட்டுல நான் கை தட்டிட்டே இருந்தேன். அவ்வளோ ஜாலியா இருந்தது. என்ஜாய் பண்ண நான் நேற்று எபிசோட. பட் அன்ஷிதாவுமே ஒத்துக்கிட்டாங்க. ஜாக்லின் கிட்ட ஒரு மாதிரி பேசினாங்க. வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லை. முதல்ல அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு எடுத்து பேச வந்தாங்க. அவர் கேட்டது நான் உங்ககிட்ட கேப்டன்சியை பத்தி தான் கேட்டேன். கேப்டன் சொல்ல வேண்டிய பதில் உங்ககிட்ட கேட்கலன்ட்டாரு. அவ்வளவுதான், நோஸ் கட். இதுக்கு மேல என்ன வேணும்? ஸ்லிப்பர் ஷாட் இதெல்லாம் நிஜமா சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. அதனாலதான் ஹோஸ்ட் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வருதுன்னு நான் சொல்றேன். அப்போ ஒரு கேப்டன் பயாஸ்டா இருக்குன்றது அந்த வீட்டுல இருக்க 11 பேர் சொல்றாங்க. ஆனா நீங்க 2 பேர் மட்டும் ஒத்துக்கல அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா 11 பேர் சொல்றாங்க, மேக்சிமம் ஆஃப் பீப்புள் அதை தான் சொல்றாங்கன்னும் போது இங்க வந்து எப்பயுமே இவங்க மெஜாரிட்டி தானே பார்ப்பாங்க. மெஜாரிட்டி பீப்புள் சொல்லிட்டாங்களே, 2 பேர் வச்சு என்ன பண்ண முடியும்? இல்ல சார் அவங்க 11 பேர் தான் தப்புன்னு விஷாலால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து கேள்வி கேட்குற இடத்துல இல்லை, பதில் கொடுக்குற இடத்துல இருக்கார். ஸோ அதனால அவர் வந்து பேசவே முடியாது. ஒரு கட்டத்துல விஷாலுமே வந்து அந்த விஷயத்த வந்து ப்ராப்பரா சொல்லணும்னு தொடங்கும் போது அவரோட சைடு இருக்கிற தப்பு அவருக்கு வந்து அவரை அதிகமா பேச விடாம பண்ணிடுச்சு விஷாலுக்கு. ஸோ அதனால அவர் வந்து அப்படியே லாக் ஆயிட்டாரு. இதை தாண்டி அவருக்குள்ள இருக்க பாசிட்டிவ், அவர் பாசிட்டிவா என்னென்னலாம் கேப்டன்சில பண்ணாரோ அதையுமே மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஆனா அதை விட நீங்க ஹைலைட்டடா தெரியறது நெகட்டிவ்ல தான் அப்படிங்கிறத தான் அங்க வந்து அவர் மென்ஷன் பண்ணாரு. நான் சொன்ன மாதிரி அந்த ஜாக்லின் அசின் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அந்த காலை மேல தூக்கி போடும்போது இவங்க வந்து ஜாக்லின் எனக்கு காலை எடு எனக்கு வலிக்குதுன்னு சொல்லாம டைரக்டா கேப்டன் கூப்பிடும்போது அப்ப கூட ஜாக்லின் அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு காலை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்தாரு, கேப்டன் வந்தாரு. அப்போ அந்த இடத்துல வந்து நான் கூப்பிட்டாதான் வருவேன், இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டதுனால தான் நான் போனேன், நானா போயிருந்தாதான் அது தப்புன்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு போஸ்டோடைய அந்த அந்த ரோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக்ல. அப்போ அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, அந்த இடத்துல அசின் கூப்பிடல, அதனால நீ வரல. ஆனா
ஒரு கேப்டனா கூப்பிட்டாதான் வரணுன்றது இல்லை. இவ்வளோ ஹாஷா நடந்துக்காதீங்கன்னு கூட உங்களுடைய கருத்தை எடுத்து வைக்கலாம், அது தப்பு கிடையாது. நல்லா பயங்கரமா இவங்க கால் மேல நல்லா ஏறி மிதிச்சு இருக்காங்க. அங்கிருந்து முத்துக்குமரன் கத்துறாரு. இவங்க கேப்டன் கத்தல. ஆனா இதெல்லாம் அன்ஷிதாக்கு நடக்கிறதுக்கு முன்னால நடக்குது. கேப்டனு கத்தாம என் காலுன்னு தான் கத்துனாங்க. அதை பார்த்துட்டு முத்துக்குமரன் கத்தி அதுக்கப்புறம் விஷால் வந்தாரு. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஒருத்தருக்கு பண்ணலன்றது தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அவங்க அதை சொல்லதான் செய்வாங்க. வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கே தெரியுது அன்ஷிதா கிட்ட எப்படி பேசுறாரு, ஜாக்லின் கிட்ட எப்படி பேசுறாரு, பவித்ரா கிட்ட எப்படி பேசுறாருன்றது நம்மளுக்கே தெரியுது. அப்போ அது வந்து பார்ஷியாலிட்டி இருக்குதாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதையுமே ஹோஸ்ட் நல்லா கேட்டாரு, சூப்பரா செஞ்சாரு. ஃப்ராடு கேப்டன்னாரு, என்னவோ சொன்னாரு. அதெல்லாம் வந்து அதை தாண்டி அவங்க பொறுப்புல இருந்து அவங்க தாண்டிட்டாங்க. இப்ப தெரியும் கேப்டன்சில இருந்தா என்னென்ன ப்ரெஷர் இருக்கும்ன்றது இப்ப தெரியும். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம நேத்து பேசின மாதிரி அந்த கத்தி குத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை வந்து அவங்க குத்தல. ஆனா அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்க. ரயான், மஞ்சரி, அப்புறம் வந்து வேற யாரோ ஒருத்தர் இருந்தாங்களே, பவித்ரா இருந்தாங்க, சைட்ல சௌந்தர்யா இருந்தாங்க. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சௌந்தர்யா இவங்க பேசுறதெல்லாம் கேட்குறாங்க. ஆனா கண்டுக்காத மாதிரி அப்படி உட்காந்துருந்தாங்க. ஆனா கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது எப்படியும் விஷாலோட காதுக்கு போகும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, நேற்று நைட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஏன்னா இப்ப சௌந்தர்யா எப்படி ஆயிட்டாங்கன்னா விஷாலோடைய பப்பட் ஆயிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி ஆனதுனால அவங்களுக்கு இப்ப எதுவுமே வந்து இந்த சைட்ல எல்லாமே தப்பா தான் தெரியுது, இந்த சைட்ல எல்லாமே கரெக்டா தான் தெரியுது. விஷால் என்ன பேசலாம் கரெக்ட்ன்றாங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. அந்த விஷயத்த பவித்ரா, ஜெஃப்ரி, அன்ஷிதா இவங்க கூட விஷால் கிட்ட அட்ரஸ் பண்ணல. மேபி ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அவர் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி நெக்ஸ்ட் ஒரு நல்ல கேப்டன்சி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அது தப்புன்னு சொல்ல ஆட்கள் வந்து அவருக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. அது சரின்னு ஜால்ரா தட்டுற ஆட்கள் வந்து விஷால் கூட இருக்காங்க. ஆனா இப்போ வந்து அவர் பண்ணது அவங்களுக்கு சரியாதான் தெரியும். இல்ல இப்ப விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, லைக் கேப்டன் பண்ணது தப்பு அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதை மட்டும் சொல்லல. அவங்க ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் அவங்களுக்கு சரிதான். அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. மேபி அதை உணராம இருந்த 2 பேர் வந்து ஜெஃப்ரி, அன்ஷிதாவும் சொல்லுவேன். ஆனா அருண் கூட உணர மாட்டார். விஷால் பண்றது தப்புன்றது அருணும் உணர மாட்டார். ஆனா அந்த சைட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தெரிஞ்சது வந்து பவித்ரா வந்து அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த கருத்து வைக்கல அவங்க. நான் என்ன வந்து கத்துனீங்க, அன்ஷிதா கத்தல அப்படிங்கிறது வந்து அந்த கருத்தை அவங்க வைக்கல. ஆனா பவித்ராக்காக ஜாக்லின் அந்த கருத்தை வச்சாங்க. இங்க திரும்பி பவித்ரான்னு சொல்றேன், அங்க திரும்பி அசன்னு சொல்றேன். ஆனா அந்த டோன்ல டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் அப்ப சண்டே அப்பமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நேத்துமே வந்து எழுந்து சொல்லும் போதுமே சொன்னாங்க. பவித்ராக்காக அவங்க சொன்னாங்க. மேபி அதனால கூட பவித்ரா யோசிச்சிருக்கலாம். ஏன்னா சண்டேலயே வந்து பவித்ரா மென்ஷன் பண்ணி சொன்னதுனால அப்ப அங்க பவித்ரா பேசல. ஆனா பவித்ராக்காக ஜாக்லின் பேசினாங்க. அதை எடுத்துட்டு வந்து இங்க பவித்ரா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கருத்தே பவித்ரா தான் சொன்னாங்க. அப்படி சொல்லும் போதே எடுத்ததுமே அவர் அன்ஷிதா கிட்ட கொஞ்சம் பாசமாகவும் மற்றவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கோபமாகவும் நடந்துக்கிட்ட மாதிரி இருந்தது. இன்கேஸ் என்கிட்டயே வந்து என்ன வந்து பவித்ரா அப்படின்னு சொன்னாரு, அங்க திரும்பி அஸ்வின் கம்னர் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்டை கரெக்டா ஜாக்லின் சண்டை நடக்கிற அன்னைக்கு அங்கேயே சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட் எடுத்துட்டு சொல்லும் போது இவங்களுக்குமே மனசுல தோணி இருக்கு. ஆனா பேசல. இதுதான் பவித்ரான்றாங்க. ஸோ அந்த இடத்துல பேசினா நம்ம ஏதாவது நெகட்டிவா தெரிஞ்சிருவோமோ, நம்ம இவங்க கூட பொத்தனாப்பெல்லாம் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா இருக்காங்க. ஆனா பவித்ரா ஒரு நல்ல கேம் பிளேயர், நல்லா பேசக்கூடிய ஆள் தான். இந்த மாதிரி நம்ம நெகட்டிவா தெரிஞ்சிடக்கூடாது, ரோஸ்ட் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க வந்து பர்டிகுலரா பார்த்து பார்த்து அந்த வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க கேட்ட மாதிரி ஜெஃப்ரி, அருண், அன்ஷிதா இவங்க 3 பேருமே விஷால் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு உடந்தையா இருப்பாங்களே தவிர்த்து அதுக்கு ஆப்போசிட்ல நின்று பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹோஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, யார் யார் அட்டென்ஷன் ஷீக்கிங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு யார் சொன்ன ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் சொன்ன ஆன்சர் கரெக்டா இருந்தது. ராணவ் அண்ட் சௌந்தர்யா சொன்னாருன்னு நினைக்கிறேன், அது கரெக்டா இருந்தது. அப்புறம் ஜாக்லினுமே அந்த மாதிரி இருக்காங்க தான், அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கீங்க ஜாக்லின் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கிறதுல அப்படின்னும் போது அவங்க ஆமா சார், நான் அட்டென்ஷன் சீக்கிங் தான். நான் இங்க வந்ததுக்கான காரணம் நான் விளையாடணும். எங்கேயாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா அது எனக்கு மட்டும் நடந்தா கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் நடந்தாலும் கேட்கணும், என்னுடைய கருத்து அங்கே வைக்கணும்ன்றது தான். அப்போ அது உங்களுக்கு அட்டென்ஷன் சீக்காக இருக்கு அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். நான் ஒன்றும் ஓரமா உட்காந்து அழுதுட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு போக வரல அப்படின்னும் போது செம்ம கிளாப்ஸ் வந்து அது யாருக்கு போயிருக்கும்ன்றது எனக்கு தெரியும். அன்ஷிதா மேபி அன்ஷிதா போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
அவங்க நிறைய இடத்துல பேச மாட்டாங்க, சைலண்டா உட்காந்து அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பேசிக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல பேசுற ஆள் வந்து எல்லாருக்குமே நெகட்டிவா தப்பா அந்த மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு கருத்தை எடுத்துக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லையே. ஒரு கருத்துனால ஒரு சண்டையே மாறும், ஒரு பார்வை மாறும், யார் மேல தப்பு இருக்குன்றது ரெண்டு சைட்லயும் யோசிக்க தோணும். அந்த மாதிரி விஷயங்கள் அங்க பண்ற ஆட்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மி தான், நிறைய பேர் கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின், தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அட்டென்ஷன் சீக்கிங் கொடுக்குற விஷால். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இதில் எல்லா விஷயத்துலையும் பங்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமரன், மஞ்சரி அண்ட் ஜாக்லின், இவங்க 3 பேரும் அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. அண்ட் அருண், எஸ், அருண் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு கேமாக இருக்கட்டும், ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காகவே அவருடைய கருத்தை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். இன்னொன்று வந்து இந்த லேபர் டாஸ்க்ல கூட அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்மலாம் வந்து உழைப்பாளிகள் தான், நம்ம வந்து பிச்சைக்காரங்க கிடையாதுன்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அப்போ தேவையில்லாத வார்த்தை தானே அது எல்லாமே. அப்போ அட்டென்ஷன் சீக்கிங் அங்கே வருது இல்லை, அந்த டாஸ்கோடைய ஹைலைட்டடா அவர் தான் தெரிஞ்சார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ பார்த்தா 4-5 பேர் நிறைய தெரிஞ்சாங்க தான். ஸோ அட்டென்ஷன் சீக்கிங் அதிகபட்சம் தெரிஞ்சவங்கன்னு எனக்கு தெரிஞ்சது வந்து ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன். பட் நான் இதை நெகட்டிவாகவே சொல்லலை, ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு இந்த கேமை புரிஞ்சு விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் எவிக்ட் ஆகி வெளியில வரும்போது அவரோட ஒய்ஃப் பிரியா ராமன் அவங்க இருந்தாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா அது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது. லைக் 2 பேரோட அந்த ஐ கான்டாக்ட், ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் எமோஷ்னல், எப்பயுமே வந்து எமோஷ்னலா அவர் ரொம்ப பாண்டிங்ல இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பாண்டிங்ல இருக்கவங்களை பார்த்தா அவருக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆயிடுவார். அந்த மாதிரி வெளியில வரும்போது ஒரு ஷாக் தான் அவருக்கு. ஆடியன்ஸ் கூட உட்காந்து அவங்க உட்காந்துருக்கும் போது ஒரு ஒரு ஷாக் அவங்களுக்கு. ஸோ பார்த்ததுமே ஹாப்பி. ஏன்னா அவங்க உள்ள வரும்போது கூட என்ட்ரி ஆகும்போது கூட லான்ச்சுக்கு அவங்க வரல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க, ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல அவங்கள பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுக்காக வந்திருக்காங்க, நம்மளை கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி. நல்லா இருந்தது பார்க்க. அவரோட ஏவியுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக அவருக்கு ஏற்ற மாதிரியே ஓல்டு சாங்கே போட்டு அது பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப க்ளோஸா இருக்கிறது ஜெஃப்ரி கூட. ஸோ ஜெஃப்ரி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஜெஃப்ரி நான் மிஸ் பண்ண மாட்டார். ஜெஃப்ரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார் மேக்சிமம் பீப்புளை. அது சத்யா மட்டும்தான் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு. மற்றபடி இப்போ இருக்க எல்லாருமே அவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அதனால அவர் போறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த வாரம் அவர் போனால் அடுத்த வாரம் வேற ஒருத்தர் போய் தான் ஆகணும், அதுதான் கேம். அப்படியே ஜெஃப்ரி மனசுக்குள்ள அப்படியே பச்சைக்குன்னு பதிஞ்சிருக்குதுன்னு பார்த்தா சத்யா அண்ட் அன்ஷிதா தான். இவங்க 2 பேர்ல யாராவது போனாதான் அவர் அழுவார். இப்போ சத்யா போனதுக்கு அழுதாரு, மேபி வர வாரம் அன்ஷிதாவோ இல்லை ஜெஃப்ரியே போறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட இருக்கு. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எபிசோட் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி கிட்ட ஒரு அஸ்கி குரல்ல ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அது என்ன விஷயம் இப்படின்னாங்க, அது என்னன்றது எனக்கு சரியா தெரியல. ஜேன்றாங்களா எதை சொல்றாங்கன்னு தெரியல. ஜேனா ஜாக்லின் தான், ஏன்னா எதிர்க்க உட்காந்துருக்கிறது ஜெஃப்ரி. அப்ப சொல்றதுன்னா ஜாக்லினை பத்தி தான் சொல்லணும். ஒருவேளை நெகட்டிவா போறோமோ, நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்றது ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ண வந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி டிஸ்கஸ் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்க நெகட்டிவ் தானே. ஸோ நெகட்டிவாவே தெரியட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவ் வேவ்ல கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பர்சன் கிட்ட சாரி சொல்றீங்க, நீங்க உண்மையாவே இருங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த மாதிரி ரோஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அந்த வீக் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு சமாதானப்படுத்துறீங்களே தவிர்த்து உங்க சைட்ல இருந்து ஒரு சாரி வரல. மஞ்சரி கிட்ட அவ்வளவு நேரம் கிச்சன்ல பேசினாங்க, அப்படியா கையை பிடிச்சேனா, நான் அப்படி தெரியலையே அப்படி இருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்னா. ஆனா அது வந்து ஜஸ்ட் மன்னிச்சுக்கோ, மனசார அவங்க சொன்ன மாதிரியே தெரியல, நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்றத உணரவே இல்லை. அதனாலதான் சாட்டர்டே எழுந்து நின்று 6 பேர் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணாங்கன்ற மூட்ல அவங்க சொன்னாங்க. அதுக்கு உடனே இவரும் கேள்வி கேட்டார், அப்போ முந்தின நாள் நீங்க பண்ணீங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது நம்ம சைட்ல தப்பு இருக்குன்ற யோசிக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியே அன்ஷிதாக்கு கிடையாது. அதனாலதான் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்கள பத்தி நெகட்டிவா சொல்றதுக்கு ஜெஃப்ரி கிட்ட பேசினார், இது சாப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு பாசிட்டிவ் பர்சனா இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, நான் ஏதோ கோவத்துல இந்த மாதிரி பேசியிருக்கேன், அதனாலதான் எனக்கு இந்த ரோஸ்ட் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன், பட் நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பா இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சாரின்ற வார்த்தை தான் பொதுவாக வரும். அப்படி வரல அப்படின்னா அது அந்த பர்சன் அப்படிதான்.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஷாட் தான் கொடுத்தாரு விஜய் சேதுபதினா. மஞ்சரிக்கு பேசும்போதும் கூட, மஞ்சரி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டு முடிச்சதுமே, இல்லை சார் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னதும், சொல்றாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க மஞ்சரி, அவங்க இப்படிதான், அவங்களோட ஃபேஸ் இப்பதான் வெளியில வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது, எஸ் அன்ஷிதாவோட ரியல் கேரக்டர் இதுதான். ஆனா அவங்க அது கேம்ல யூஸ் பண்றாங்க. நார்மலா இருக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க, ஜாக்லின் கிட்ட டைரக்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை தாண்டி ஒருத்தவங்களோட ஃபேஸ் வெளியில நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள அவங்களோட வெஞ்சன்ஸ் இல்லாம அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வராது. இப்போ விஷாலா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், விளையாடும் போது வார்த்தைகள் விடுவாங்கன்னா பர்சனலா ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டாங்க. விஷால் கூட முத்துக்குமரனை ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காரு, முத்துக்குமரன் விஷாலை பேசியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி நடிகை ரொம்ப ஓவர் அந்த மாதிரி, இப்போ அருண் வந்து முத்துக்குமரனை சொல்லுவார் பாத்தீங்களா, பா 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 அது மாதிரிலாம். இந்த மாதிரிலாம் வந்து எப்படின்னா, இவங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தின ஒரு பெரிய கோவம் மாத்திரம் எல்லாம் இருந்திருக்கும். அப்ப இதுதான் சாக்குன்னு கொட்டும் போது அது எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி வந்ததுதான் அன்ஷிதா கிட்ட இருந்து ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும். இது நார்மலாவே ஒரு சண்டை நடக்கும்போது அதை கான்வர்சேஷன்லயே பேசி முடிச்சிருந்தாங்கன்னா அது அப்பவே கட் ஆயிருக்கும். ஆனா நேற்று ஜாக்லின் ஒரு வார்த்தை எக்ஸாக்டா சொல்லியிருப்பாங்க மஞ்சரி கிட்ட, நீ ஒரு வாரம் நெகட்டிவா தெரியுவ, ஒரு வாரம் பாசிட்டிவா தெரியுவ, நீ ஒரு வாரம் நல்லவ மாதிரி இருக்க, ஒரு வாரம் கெட்டவ மாதிரி இருக்க, நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி உன்னை நம்புறது, நான் எப்படி உன்னை ட்ரஸ்ட் பண்றது அப்படின்றத வந்து மஞ்சரி கிட்ட சொல்லியிருப்பாங்க அன்ஷிதாவை பத்தி. அது எக்ஸாக்ட்லி இப்ப நம்ம வெளியில இருந்தே சொல்றோமே, போன வாரத்துக்கு முந்தின வாரம், இப்போ அந்த அழுத வாரம் ஆனந்தி வந்து கேள்வி கேட்கும்போது நம்ம நினைச்சோம், ஐயோ இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நினைக்கல விஷால அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வாரம் அவங்க தர்ஷிகா கிட்ட நடந்துகிட்டதுமே பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. இல்ல இவங்க ஏதோ நெகட்டிவா தான் இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல நினைச்சது, வெளியில இவங்களுக்கான ஒரு கேஸ் வரும்போது ஒரு விஷயம் நடந்தது, ஏதோ ஒரு அவங்களுடைய பர்சனல், அது நம்ம பேசக்கூடாது. ஆனா அந்த விஷயத்துல நெகட்டிவா அவங்க நிறைய ஸ்ப்ரெட் ஆனாங்க. அந்த அப்பவே வந்து இந்த பர்சன் நெகட்டிவ் தான் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்போ உள்ள வரும்போது வேற ஒரு முகம், குக் வித் கோமாளியில வேற ஒரு முகம், உள்ள வரும்போது ஒரு வேற ஒரு முகம், நடுவுல மிடில் ஒரு முகம், நான் அன்பு தான், நான் சாப்பாடு தான் கொட்டுவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்ற மாதிரிலாம் வந்து ஒரு முகம். இதெல்லாம் தாண்டி நீ நடிச்சிட்டு இருக்கிறது உன்னையே அறியாமலே வெளியில வந்துருது இல்ல, அதுதான் அன்ஷிதா அப்படின்னு தெரிஞ்சது இல்லை. அப்போ ஜாக்லின் அந்த இடத்த சொல்லும்போது அது கரெக்டா தெரிஞ்சுது. மஞ்சரியுமே அந்த பாயிண்ட் சொன்னாங்க, என் லாஸ்ட் வீக் அவ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா, ஆனா அவ கூட அவளும் என்னையும் ஒரே டீம்ல போட்டு நான் விளையாடுவேன் அப்படின்னு. அதுக்கு தான் ஜாக்லின் சொன்னாங்க, நான் விளையாட மாட்டேன், நான் அவளை ட்ரஸ்டே பண்ண மாட்டேன், அவ வந்து நான் அவளோட டீம்ல இருக்கன்றதுக்காக அவ தோத்து போறாளோ நம்ம தோக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டா. ஜாக்லின் இந்த டீம்ல தான் இருக்கா, அப்ப இந்த டீம் தோத்துடணும் தான் அவன் நினைப்பா. எனக்கும் அதே தான் தோணுது, அவங்க தோத்துடணும்னு நினைப்பாங்க. ஜாக்லின் நம்ம கூட இருக்காங்க, நம்ம டீம் வின் பண்ணணுன்றதை நினைக்க மாட்டாங்க. ஜாக்லின் இருக்காளேன்றதுக்காகவே அந்த டீம் தோக்கணுன்றது தான் அவங்களுடைய மோட்டிவா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஒரு நெகட்டிவ் பர்சன் அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டா நம்மளுக்கு தெரியுது. ஸோ எக்ஸாக்ட் பாயிண்ட், பாசிட்டிவா மாத்திக்க மாட்டாங்களா, பாசிட்டிவா மாத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அது எல்லாமே வந்து இப்ப சொன்னாங்கல்ல அட்டென்ஷன் சீக்கிங், அதுதான் வந்து அன்ஷிதா அந்த இடத்துல வந்து பண்றாங்க. அட்டென்ஷன் சீக் பண்ணி அன்பு பாசம் அப்படியே புழிஞ்சு தள்ளுறாங்க. ஆனா அது வந்து வெளிப்படையா வேற ஒரு விஷயத்துல தெரிஞ்சு. மஞ்சரி ஜாக்லின் வந்து ஒரு இடத்துல சௌந்தர்யாவோட கைத்தட்டல் பத்தியும் முத்துவோட கைத்தட்டல் பத்தியும் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ரைட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது ஆரம்பத்துலேருந்தே சௌந்தர்யாவுக்கு நடக்குது. சௌந்தர்யா எனக்கே வந்து அது எப்படி தோணுச்சு அப்படின்னா, நான் இப்போ சௌந்தர்யாவை நெகட்டிவா பேசணுன்றதுக்காக பேசல. ஒரு சில விஷயங்கள் என்ன இவங்க ஒண்ணுமே பண்ணாமலாம் கைத்தட்டல் வருது அப்படிங்கிறத நான் யோசிச்சிருக்கேன். ஆனா நான் இப்ப சொல்றேன், சௌந்தர்யா அந்த வாரம் விளையாடலை அப்படின்னாலும், விளையாடினாலும், சண்டை போட்டாலும் போடலனாலும், ஆனா அவங்களுக்கு வர கைத்தட்டல் ஆரம்பத்துல இருந்து அப்படியே இருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்கெல்லாம் தப்பு பண்ணும்போது அதை ஹோஸ்ட் கேள்வி கேட்கிறாருல, அந்த ஹோஸ்ட் கேள்வி கேட்கும்போது வரும் கைத்தட்டல் முத்துக்குமரன் எழுந்து நின்னாலோ ஜாக்லின் எழுந்து நின்னாலோ வராது. இப்ப விஷாலுக்கு எப்படின்னா, விஷால் வந்து ஒரு குறிப்பிட்ட மிடில் டைம் வரைக்கும், அதாவது சௌந்தர்யாவை பேக் பிட்டிங் பண்ணாம இருந்த வரைக்கும் அவருக்கு ஒரு கிளாப்ஸ் இருந்தது. அவர் எழுந்து நின்னாலே கத்துவாங்க, கிளாப் பண்ணுவாங்க, இவரும் கலாய்ப்பாரு. என்னடா விஷாலோட ஆர்மிஸ்லாம் வந்திருக்கீங்க போல, விஷாலுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்திருக்கீங்க போலன்ட்டு. அப்போ அந்த அந்த கிளாப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஷாலுக்கு குறைஞ்சிருச்சு. இது ஆர்கானிக் கிளாப்ஸ் விஷாலுக்கு வர்றது சொல்றேன். இப்போ விஷாலுக்கு கிளாப்ஸ் இல்ல, மீடியமா வரும், லைட்டா ஒரு 4-5 பேர் மட்டும் தட்டுவாங்க, ஃபுல் கிளாப்ஸ் இருக்காது. ஆனா இப்பவும் ஒரு பொண்ணுக்கு வந்து, சௌந்தர்யான்ற பொண்ணுக்கு வந்து ஃபுல் கிளாப்ஸ் வருது அப்படின்னா என்னால அதை ஏத்துக்க முடியாது.
அது ஆர்கானிக் கிளாப்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஆர்ஸ், ஹார்மிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஆடியன்ஸா யார் வேணாலும் போகலாம். ஆனா அவங்களோட ப்ரூஃபை கொடுத்துட்டு போகணும். ஏன்னா நானும் போயிருக்கேன், ஆடியன்ஸாலாம் போயிருக்கேன். நானும் ப்ரூஃப் கொடுக்கணும், நம்ம அட்ரஸ் கொடுக்கணும், நம்ம என்ன ஒர்க் பண்றோம்ன்றது கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த டைம் வர சொல்லுவாங்க, அந்த டைம் நம்ம போகணும். அப்போ அந்த இடத்துல யார் வேணாலும் போலான்னும் போது ஏன் வந்து இவங்க வெளியில கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஒரு குரூப் ஆஃப் வந்து உள்ள போய் கிளாப்ஸ் பண்ணக்கூடாது? சாட்டர்டே எபிசோட்ல இருக்கிறவங்க சண்டே எபிசோட்ல கிடையாது அங்க உள்ள இருக்க ஆடியன்ஸ். அப்போ அதுலயே வந்து இப்ப சாட்டர்டே வந்து ஜாக்லினுக்கு பயங்கர கிளாப்ஸ் வந்திருக்கும். அப்ப கேட்டிருப்பாரு, என்னடா ஜாக்லின் ஆர்மியா, ஜாக்லினோட தெரிஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா சௌந்தர்யாக்கு அது மாதிரி கேட்க மாட்டாரு. சௌந்தர்யாக்கு வந்து எப்பயோ ஒரு 2-3 வாட்டி தான் கேட்டாரு, அதுக்கப்புறம் கேட்கல. நேத்து கேட்டாரான்னு எனக்கு சரியா தெரியல. பட் சவுண்ட் எழுந்திருந்தாலும் பயங்கர கிளாப்ஸ். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ணு சரி பண்ணாலும் தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு ஏன் கிளாப்ஸ் வருது? முத்துக்குமரன் தப்பு பண்ணா கிளாப்ஸ் பண்ண மாட்டீங்களே, ஜாக்லின் தப்பு பண்ணா கிளாப்ஸ் பண்ண மாட்டேன். ஜாக்லின்க்குலாம் ரொம்ப கிளாப்ஸே இருக்காது, சுத்தமா கிளாப்ஸ் இருக்காது. ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னா ஒரு 4 பேர் மட்டும் கை தட்டுறது மட்டும் தனியா தெரியும். ஆனா அதை தாண்டி இப்போ ஒரு 2 வாரமா ஜாக்லினுக்கு கொஞ்சம் கிளாப்ஸ் வருது. ஜாக்லினுக்கு வர கிளாப்ஸ் வெளியில பேசுறவங்களே வந்து அவங்க வந்து ஜாக்லின் ஆர்மில இருந்து வந்திருக்காங்க, இப்படி வந்திருக்காங்க, அப்படி வந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் நீ இது பண்றீங்களே, பிஆரா இருக்கீங்களே, பிஆர்டா நீங்கலாம் அப்படின்னு. அப்ப சவுண்டுக்கு நாங்க என்ன சொல்லணும்? இல்ல அப்ப பிஆர் வேலை பாக்குதுன்னு சொல்றீங்க சௌந்தர்யாக்கு? எல்லாருக்குமே இருக்குன்னு தான் நான் சொல்றேன். எல்லாருக்குமே பிஆர் இருக்காங்க தான், பிஆர் இல்லாத ஆட்களே கிடையாது. ஆனா சௌந்தர்யாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. சௌந்தர்யா வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யாக்கு வந்து நான் இப்ப நெகட்டிவா சொல்லணுன்றதுக்காகவே சொல்லல இதை. பட் என்னுடைய ஒரே கொஸ்டின், அவங்க கேம் விளையாடல, அந்த வீக் பயங்கர ரோஸ் வாங்குறாங்க, அப்பயும் அவங்க கிளாப்ஸ் வருது. அவங்க விளையாடுறாங்க, அப்பயும் கிளாப்ஸ் வருது. அப்போ இது எப்படி ஆர்கானிக் கிளாப்ஸா இருக்கும்? கிளாப்ஸே இப்படி இருக்கு அப்படின்னா ஓட்டு எப்படி ஆர்கானிக்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய டவுட். பட் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த கிளாப்ஸ் வச்சுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லைக் யாருக்கு கிளாப்ஸ் அதிகமா வருதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன் அப்படி மேபி வேணா விஷால் வேணா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஜாக்லின் சௌந்தர்யா சாரி ஜெஃப்ரி, ஐயோ ஆமா புளியா சுழியா தானே, ஜெஃப்ரியா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்கன்னே எனக்கு தோணுது. ஏன்னா ஜாக்லினும் அப்படி இருந்தாங்கன்னு தான் இவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இவங்க இருக்கிறது இவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி வந்து அப்படியே மயக்கடிச்சு விழுந்து கிடக்குறாங்க. ஜாக்லினுக்கு இப்ப இந்த வாரம் கிளாப்ஸ் வந்து, இப்ப ஜாக்லின் கூட யார் இருப்பீங்க? இல்ல ஜாக்லின் யார் கூட இருப்பாங்க? ஜாக்லினுக்கு கிளாப்ஸ், ஜாக்லின் வந்து கிளாப்ஸ் வரவங்க கூட போவாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இந்த வாரம் ஜாக்லினுக்கே கிளாப்ஸ் வந்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? யார் ஜாக்லினுக்கு வந்து ஒட்டிப்பீங்க? இல்ல ஜாக்லின் யார் கூட போய் திருப்பி ஒட்டுவாங்க? இப்ப நம்மளுக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணாலுமே, இப்ப எனக்கு பிடிச்சவங்க தான் சவுண்டு தப்பு பண்றாங்க, நான் பேசுறேனே சவுண்டை பத்தி தப்பா? ஏன்னா நான் நடுநிலையே நின்று பேசுறேன். எனக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணாலுமே, எனக்கு அந்த வீட்டுல சவுண்ட் ரொம்ப பிடிக்கும், ஜாக் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஜாக் தப்பு பண்ணாலும் நான் சொல்லியிருக்கேன், சவுண்ட் தப்பு பண்ணாலும் நான் சொல்லியிருக்கேன். அப்படி கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ ரியல் வின்னர் வந்து தோத்து போயிடுவாங்க. உங்களுடைய கிளாப்ஸ்னாலையும் உங்களுடைய ஃபேக் ஓட்னாலையும் ரியல் வின்னர்ஸ் வந்து தோத்து போயிடுவாங்க. அதை தான் நேற்று வந்து அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு வரதான் சும்மா கிளாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. மஞ்சரி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, முத்துக்கு வந்ததெல்லாம் ஆர்கானிக் கிளாப்ஸ் அப்படின்ற மாதிரி. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம டிசைட் பண்றாங்க வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள எப்படி டிசைட் பண்றாங்க? கிளாப்ஸ் வச்சு தான் டிசைட் பண்றாங்க. கிளாப்ஸ் வச்சு தான். யாருக்கு இப்போ ஒரு வாரம் வந்து சேதுபதி நான் ஒரு வேலை பண்ணிருப்பாரு, யார் இருந்தாலும் கிளாப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க யார் இருந்தாலும் கிளாப் பண்ணா அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பா வாரம் வாரம் அதை பண்ணாங்கன்னா இருக்கும். ஆனா அவர் ஒரு வாரம் மட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேவரட்ஸ் தான் அவங்க கிளாப்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கல்ல உள்ள இருக்க, இவனுக்கு நல்ல கிளாப்ஸ் வருது, இவனுக்கு நல்ல கிளாப்ஸ். இல்லை லாஸ்ட் சீசனுமே நடந்தது தான், பயங்கரமா அதெல்லாம் பேசப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த சீசனும். அது ரொம்பலாம் லென்த்தாலாம் போல, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பேசினாங்க, அவ்வளவுதான். இந்த வாரம் கேட்கப்பட்ட ஆடியன்ஸ் கொஸ்டினை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல என்ன கேட்டாங்கன்னா, நீங்க நெகட்டிவா ட்ரோல் ஆறீங்க, ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க. அந்த ஆடியன்ஸ் கொஸ்டினை எப்படி பாக்குறீங்க? அந்த அக்கா எப்படி கேட்டாங்க, எந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க யோசிச்சு கேட்டிருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து அவர் ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லியிருப்பாரு. முதல்ல என்ன சொல்வார்னா, இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஸோ நான் இதை செய்யறேன். அதுவும் இல்லாம எனக்கு இது ப்ரொமோஷன், நீங்க என்ன பண்ணாலுமே எனக்கு நெகட்டிவா நீங்க பண்ணாலும் பாசிட்டிவா பண்ணாலும் விஜய் சேதுபதி ட்ரெண்டிங்ல தான் இருப்பாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ப்ரமோஷன். ஸோ அதனால நான் அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு சில பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்றாங்க அப்படின்னா அதுல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துப்பேன், சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அதில் சொல்லியிருந்தாரு.
சொல்லிட்டு தென் ஒரு சில விஷயம் நடக்கும்போது நான் ஏன் ஏன் அப்படின்னு நான் அதை கேட்க முடியாது. இப்போ வந்து எனக்கு ஃபேவரட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ ரவீந்திரன் சார்லாம் வந்து நல்லா விளையாடக்கூடிய ஆளு. அவர் ஃபர்ஸ்ட் வீக்லயே போயிட்டாருன்னும் போது இது ஏன் அப்படின்ற மாதிரினா, இல்லைங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது எனக்கு சேனல் சொன்னாங்க. ஓட்டில் அவர் கம்மியா இருக்காரு, ஸோ போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அகெயின் வந்து திருப்பி இன்னொரு வார்த்தை சொன்னார். எனக்குலாம் ஆனந்தி ஆனந்தி ரொம்ப பிடிச்சவங்க. அவங்களாம் விளையாடி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஓட் வரல. ஆனா அவங்களுக்கு ஓட் வரலன்னு சொன்னாங்க. ஒரு லீஸ்டா இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன் மக்கள் இவங்களுக்குலாம் ஓட்டு போடல நான் யோசிச்சேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொன்னார். என்ன என்ன சொன்னார்னா, ஏன் இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு நான் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது வந்து ஆல்வேஸ்லி அவருடைய ஃபேவரட்ஸ்க்காக அவர் பேசின மாதிரி தான் இருந்தது. ஒரு சில டைம் ஹோஸ்ட்டுமே கொஞ்சம் பயாஸ்டா நடந்துக்கிறாரு. ஆனா அது நம்ம பயாஸ்ட்னு சொன்ன உடனே அதை சரி பண்ணிக்கிறாரு. இப்ப 3 வாரத்துக்கு முன்னால விஜய் சேதுபதி எங்க சார் எங்க சார் ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு எல்லாருமே கத்திட்டு இருந்தோம். ஆனா அந்த இந்த ஒரு 3 வாரமா ஸ்டபனா எல்லாத்தையும் கேட்கும்போது சூப்பர் இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம் சார் இப்படியே இருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கருத்தை அவர் ஏத்துக்கிறாருல. இந்த மாதிரி இவர் சொல்ற கருத்தை உள்ள ஏத்துக்கிட்டு அதுபடி நடந்தா யாருமே அந்த வீட்டுல ஏன் இவங்க இருக்காங்கன்ற யோசனையே வராது. இப்பவும் அந்த யோசனை வர்றதுக்கான காரணம் மக்களான நம்மளுமே காரணம் தான். ஓட்டு போட்டு அவங்கள உள்ள நம்ம ஃபேவரட் இப்ப நான் சொன்னல நம்ம ஃபேவரட்ன்றதுக்காக அவங்க தப்பு பண்ணாலுமே கிளாப்ஸ் பண்றது ஓட்டு போடுறது இது எல்லாமே ஸ்டாப் ஆனா இது கொஞ்சம் வந்து நேர்மையா நியாயமா போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவருமே அதை தான் சொல்லியிருந்தாரு. ஆனா அவருக்குமே ஃபேவரட்ஸ் இருக்காங்க. கமல் சார் என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு யார் ஃபேவரட்னு கேட்டா எனக்கு எல்லாருமே ஃபேவரட் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அவரை மாதிரி இவர் இருக்கணும்னு நினைக்கல. அவரோட பர்சனாலிட்டி இவருன்னு நான் சொல்லலை. இவருக்கு ஒரு மைண்டு அவருக்கு ஒரு மைண்டு. இவர் இந்த ஹோஸ்ட் செஷன் நடத்தின மாதிரி இவர் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கம்பேரிசமே பண்ணலை. பட் அவருடைய தாட் இப்படி இருக்கு இவருடைய தாட் இப்படி இருக்குன்றத எக்ஸாம்பிளா சொல்றேன். அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஜெஃப்ரிய எந்த கொஸ்டினும் கேட்கல ஹோஸ்ட். கேட்க மாட்டார். நான் தான் சொன்னேனே ஹோஸ்ட் வந்து ஏன்னா தீபக் அண்ணாக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஒரு பையன் தப்பு பண்றான்னா நீங்க வளர்க்குற பையனாவே இருந்தாலும் தப்பு பண்றான்னா அதை கண்டிச்சாதான் நாளைக்கு அந்த தப்பை வேற இடத்துல பண்ண மாட்டான். அந்த மாதிரி இன்னொருத்தவங்களை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க அதை கேட்கலன்னும் போது நீங்க அவனை தட்டி கொடுத்து நல்லா இருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட பிடிக்கல. அவர் அதை கேட்டிருக்கணும். நீ வெளில வாடா உனக்கு இருக்கு அப்படின்றாரு. ஜெஃப்ரி இருடா எனக்கு கூட நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த சாட்டர்டே எபிசோட எண்டிங்ல வந்து கேட்கறேன்னு சொல்லிட்டு போனார் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிஜமாவே அவர் கேட்பாருன்னு நினைச்சேன். ஆனா ஒரு சைடு கேட்க மாட்டாரோன்னு நினைச்சேன். ஏன்னா இவர் மேல எப்பயுமே வைக்கிற ஒரு நம்பிக்கை எப்படி மாறி போச்சுன்னா முதல்ல 100% சேதுபதி நான் இதெல்லாம் கேட்பாருன்னு நினைச்சேன். அப்புறமா அது அப்படியே மைனஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் பூஸ்டப் பண்ண மாதிரி போன வாரம் நடந்தது எல்லாமே ரொம்ப இதுவா இருந்தது. பட் ஜெஃப்ரின்னு ஒரு விஷயம் வரும்போது எனக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது சேதுபதி அண்ணா மேல. ஏன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஜெஃப்ரின்னு வந்தாலே கேட்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா அவங்க இந்த புவர் ஃபேமிலில இருந்து வர பையன் அவன் வளரணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப சூப்பர். நாங்களுமே நினைக்கிறோம் வளரட்டோன்னு. ஆனா அவன் தப்பு பண்றதை கேட்டாதான் அவன் சரியான முறையில வளருவான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேப்டன் எதிர்பார்க்கலாமா? இல்ல இந்த வாரம் கேப்டன்சி கிடையாது. என் நாமினேஷனும் முடிஞ்சிருச்சு. மேக்சிமம் பீப்புள் நாமினேட் ஆயிட்டாங்க. அதுல நாமினேட் ஆகாம தப்பிச்ச நபர்கள் தீபக், முத்துக்குமரன், அருண், சௌந்தர்யா இல்ல இந்த வாரம். மிச்சம் இருக்க எல்லாருமே அவங்க நான் தான் சொல்றேனுங்க 14 வீக்ஸும் அவங்க நாமினேட் ஆவாங்க. சீசன் 6 டைட்டில் வின்னருக்கு அப்புறமா அந்த பிளேஸ் இவங்க பிடிச்சாங்கன்னா சூப்பர் தான். ஏன்னா 12வது வாரம் இது உள்ள இருந்து யோசிக்கல பாருங்க. 12 வாரம் இவங்க நாமினேட் ஆயிருக்கா ஆனா வெளியில போல. அப்ப இவளுக்கு வெளியில எப்படி பேர் இருக்கும்ன்றத கூட ஜாக்லினுக்கு எப்படி வெளியில பேர் இருக்கும்ன்றத கூட உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் யோசிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாம் முட்டாளா யோசிக்கிறாங்க. யாரு வெளில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டபுள் இருக்கும். டபுள் எவிக்ஷன் இருக்கும். இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க். ஸோ ஜெஃப்ரியை மேபி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரியை அனுப்பிச்சிட்டாவை அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு என்னோட யோசனை. பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் கேப்டன் இல்லாத பிக் பாஸ் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க போறோம். கிளீனிங் டீம் அந்ததெல்லாம் எப்படி அது இவங்களுக்குள்ளேயே பிரிச்சுப்பாங்க. கேப்டன் இல்லாம இவங்களுக்குள்ளேயே பிரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதை இன்னைக்கு லைவ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மார்னிங். ஸோ அதுபடி தான் நடக்கும். அண்ட் பிக் பாஸ் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகணும். அவர் நார்மலா பேச ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் இவங்க கேட்பாங்க. ஏன்னா அன்னைக்கு ஸ்டாப் பண்ணவர் தான். அதோட ஏதாவது ஒரு டாஸ்க்னா மட்டும் குரல் கொடுக்குறாரு. மைக் சரியா மாட்டேங்க இது மட்டும்தான். மைக் சரியா மாட்டேங்கன்றதுலாம் ஆல்ரெடி ரெக்கார்டட் வாய்ஸ் தான். அதை அப்படியே போட்டு விட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி டாஸ்க் விஷயங்கள் பேசுறதெல்லாம் பேசும்போது ரொம்ப கோபத்தோட இருக்க குரல் மாதிரி தான் தெரியுது. நார்மலா அவர் கூப்பிடுற மாதிரி தெரியல. ஸோ அவர் கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க். ஸோ எனக்கு என்ன ஒரு ரொம்ப ஆசைன்னா
தீபக் அண்ணா ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ ரஞ்சித் அண்ணா இருந்து நான் சொல்லியிருப்பேன், பட் தீபக் அண்ணா, ஏன்னா அந்த வீட்டில் இப்போ இருக்க சீனியர் அவர் தான். அண்ட் இன்னொன்று எனக்கு என்னன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது போதும் சார் என் பையனுக்கு, அவன் கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு. பட் அந்த பாண்ட் எப்படி இருக்கு இந்த கிட்டத்தட்ட 80 days ஆகும் போது, இந்த 80 days அவங்க உள்ள வரும்போது அவங்க இவர் எவ்வளோ ஃபீல் பண்றாருன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது. மார்னிங் அப்படியே எழுந்துக்கும் போதே ஃபேமிலி முடிச்சா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இந்த வாரம் நடக்கணும். ஏன்னா இது ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு யார் எங்கேருந்து எப்படி வருவாங்கன்னே தெரியாது. அதனால செம்ம ஜாலியாக போச்சுன்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு திரும்ப பேசலாம். தேங்க்யூ.